ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹாசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் 65 பண்ணுறோம். நிறையா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் சிக்கன் 65 பற்றி இது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இன்னும் நல்லா டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் 65க்கு வந்து தை ஃபில்லே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். பிரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். போனாக எடுத்திங்கன்னா சில பேருக்கு போனோட பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ தை ஃபில்லே தான் வந்து சிக்கன் 65க்கு நல்லாயிருக்கும். சிக்கன் தை ஃபில்லேவை வந்து நம்ம சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 கிலோ சிக்கனையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிடணும். வாட்டர் இதில் இருக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கலர் கொடுக்கறதுக்காக. கடைகள்லாம் நம்ம கலர் ஆட் பண்ணுவாங்க, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். தனியா பவுடர் வந்து என்னென்ன கால்குலேஷன்னு நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெஷர்மெண்ட்ஸ் நான் 750 கிராம்ஸ்க்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு இன்டூ டைம்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து நம்ம ஒரு 30 இலைகள் 35 இலைகளை வந்து நல்லா பவுடர் ஆக்கி அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் 65 பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 500 கிராம்ஸ்க்கு 1/4 டீஸ்பூன் அப்படின்ற மாதிரி 2 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா ரொம்ப தூளாக கிரைண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகாவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 6 பச்சை மிளகாவை சாப் பண்ணி நல்லா வந்து ஒரு கோர்ஸாக அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது. இப்போ இதை மாதிரி மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் நீங்கள் சிக்கன் 65 பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 1/2 hour இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நம்ம செகண்ட் மேரினேஷன் ஆட் பண்ணுறோம். செகண்ட் மேரினேஷனுக்கு வந்து நம்ம ரைஸ் ஃப்ளவரும் கார்ன்ஃப்ளவரும் தான் எடுத்துருக்குறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூடி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, இன்னும் கிறிஸ்பினஸ் அதிகமாகிறதுக்கு பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நம்ம வந்து சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆயிலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா பரட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து முட்டைக்கரு ஒன்றும் கிடையாது. நம்ம முட்டைக்கரு ஆட் பண்ணல. வெள்ளை முட்டை கரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுலேயே சிக்கன் 65 ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, பேட்டர் மாதிரி இது இல்லை. இது வந்து அந்த சிக்கனை வந்து இந்த மசாலா கோட் பண்ணியிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுதான் நமக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி. பேட்டராக இருந்துச்சுன்னா சிக்கனை விட்டு அந்த கவரிங் வந்துடும் ஃப்ரை பண்ணும் போது. இப்படி இருந்ததுன்னா அந்த சிக்கனை சுற்றி இந்த கவரிங் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டோம். இது வந்து 165 டிகிரிஸ் செல்சியஸில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு ஒரு 30, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து அந்த ஹீட் மெயின்டைன் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் வந்து ஹை ஹீட்டில் இருக்கட்டும். தட் இஸ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம
மீடியம் டு லோவில் தான் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம திருப்பக்கூடாது. 30 செகண்ட் கழித்து தான் நம்ம திருப்பணும். பாருங்க, 30 செகண்ட் கழித்து நம்ம திருப்புறோம். அந்த கோட்டிங் வந்து சிக்கனை விட்டு வரல பாருங்கள். இப்போ வந்து ஹீட் வந்து லோவில் தான் இருக்கணும், மீடியம் டு லோவில் தான் இருக்கணும். ஒரு 10 to 12 மினிட்ஸில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இந்த சிக்கனை விட்டு இந்த கவரிங் வந்து பிரியவே இல்லை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எல்லா அளவுகளும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக போட்டால் சிக்கனை விட்டு அந்த கோட்டிங் வராது. அவங்க பிரியாமல் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நல்லா இன்னும் வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இதை டபுள் ஃப்ரைங் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் ஃப்ரைங் பண்ணாக்கா இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அது மறுபடியும் எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இதே போதும். அருமையான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 செஞ்சாச்சு. இது பாருங்கள், இந்த சிக்கனை விட்டு இந்த கவரிங் வரவே இல்லை. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதை நீங்கள் டபுள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ மேலே கார்னிஷ்காக நான் கருவேப்பிலையும் வறுத்து ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி போட்டுருக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.